நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். என் அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது, எவ்விதமாய் எப்படி நமக்கு வரும் பிரச்சனையை, ப்ராப்ளத்தை, சிக்கலை தீர்த்து வைப்பது. இது மிகவும் அவசியமானது. இன்னைக்கு ஏற்படாட்டா தெரிஞ்சு வச்சுக்கங்க, இவைகள் மிகவும் தேவையான ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்றைக்கும் நம்ம வீட்டில் இருமல் வந்துருச்சு, தும்மல் வந்துருச்சு, வயிற்று வலிச்சிருச்சு அப்படின்னா என்ன மருந்தை வாங்கன்னு தெரியலையே, நம்மகிட்ட என்ன மருந்து போட்டு சாப்பிடணும், என்ன கஷாயம் போடணும், என்ன பொருளை சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி அலமோதும் பாருங்கள். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஒரு துன்பமே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி அதை தீர்த்து வைக்கிறதுன்னா கையில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இது நம்பர் 1 2 3 4 இதை செஞ்சிடலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது மிகவும் தேவையான அவசியமான ஒரு சொல்யூஷன் அல்லது கைடன்ஸ், உங்களுக்கு ஒரு வழிமுறை. 1, இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா செய்யுங்க, ஐயோ என்று அழுத்து நொந்து பெருமூச்சறிந்து வாய் பற்றி கண்மூடி கண்ணீரை உகுக்காதீர்கள். ஒவ்வொரு ப்ராப்ளத்திற்கும் உலகத்தில் ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி வருது, எங்கே வருதுன்னு தெரியாது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற லெவலில் இருக்கிறது. என்ன லெவல் என்றால், இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும். அதுதான் நல்ல தமிழ். ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வு வரும் என்று உட்காருங்கள். 2வது, குவைட்டாக உட்கார பாருங்க. அங்கே ஓடி இங்கே ஓடி அந்த ஓடி என்ன செய்யறது அலையாதீங்க. உங்களுக்கு மைண்டு தாட் அப்படியே ஃப்ளோ பண்ணட்டும். நீங்கள் கலங்கி மூச்சு விட்டு அழுது புலம்பி தெரிஞ்சீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாது? சிறப்பாகவும் அம்சமாகவும் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த துக்கத்தினுடைய ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், அழுத்தத்தில், மன அழுத்தத்தினால உங்களால் சிந்திக்க முடியாது. கோ அட் அ ப்ராப்ளம் ஈஸி லைஃப். எப்படியும் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டு அமைதலாக இருங்கள். இந்த அமைதியை காக்கிறது, ஒரு ஃபோன் கால் வரும், அங்கே உளருவீங்க, இங்கே பெல் அடிப்பாங்க, அவங்கள விரட்டுவீங்க திரட்டி. இந்த பக்கம் ஒரு கோழி கொக்கன்னு கத்தும், அதை கல்லை வச்சு அடித்து கம்பை வச்சு எறிவீங்க, அது எலக்ட்ரிசிட்டி பல்பு அடிக்கும். ஏதாவது உள்ள ஈடுபடாதீங்க, பேசாமல் உட்காருங்க. பேசாமல் உட்காருன்னு சொன்னால் நான் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பேன்னா, நீங்கள் எந்த பதிலையும், எந்த விடையும், எந்த ஆன்சரும் உங்களுக்கு உடனே வரும்னு எதிர்பார்க்காதீங்கள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆன்சர். கீப் யுவர் மைண்ட் ரிலாக்ஸ்ட். சொல்யூஷன் will open up. It will become very clear. இவைகளெல்லாம் திறந்து வைத்து சுத்திகரித்து உங்களுக்கு சேரும். அது மட்டும் அமைதலாக இருங்கள். 4வது, நான் சொன்னது 3வது 2வது எல்லாம் சொல்லிட்டேன். ஆல் தி ஃபேக்ட்ஸ், என்ன நடந்தது, எப்படி ஆயிருக்கும் என்பதை உட்கார்ந்து அலசி பாருங்கள். முடிஞ்சால் எழுதுங்க. இது அங்கே வந்துச்சு, இல்லை இது இங்கே வந்துச்சு என்று வரிசை கிரமமாக பாருங்கள். இம்பார்ஷியலி, சாதகமாய் பார்க்காதீர்கள், பாதகமாய் பார்க்காதீர்கள், ஒருதலைபட்சமாக பார்க்காதீர்கள்.
நடந்தது நடந்தபடியே எழுதுங்கள். அப்புறம் ஒரு ஆள் என்ன விசாரிக்கிறாரோ அந்த மாதிரி எழுதுங்க. ஒரு ஆள் என்ன நடந்துச்சு ஏதுன்னு அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, கரெக்டாக வருஷப்படுத்தி இம்பர்சனலி இம்பார்ஷியலி ஒரு ஜட்ஜி ஒரு போலீஸ் கேட்டால் அவங்க மாதிரி உட்காந்து விசாரித்து எழுதுங்கள். 5வது, முடிஞ்ச அந்த பேப்பரில் எழுதிட்டு உங்கள் மைண்டை அப்படியே கிளாரிஃபை பண்ணுங்கள். இது அதுன்னு சொல்லி அதை பகுத்து பார்த்து உங்கள் மூளையை ஒழுங்குங்க. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும், அதை ஆர்டர்லியாக எழுதுங்க, வருஷ கிரமமாக எழுதுங்க. அப்பொழுது உங்களுக்குள்ள நல்லா தெரியும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு. அப்படி மட்டும் இல்லை, அதை லிஸ்ட் பண்ணும்போது யூ கேன் see வெரி கிளியர்லி இது எப்படி ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாரால் ஏற்பட்டிருக்கு, எதனால் ஏற்பட்டிருக்கு, எப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ இல்லை, இது எப்பயோ ஏற்பட்டிருக்கு. அன்றைக்கி பெட்ரோல் போடுறப்ப அன்றைக்கே சொன்னால் உங்கள் என்ஜின் நல்லா ஓடலை சார்னு சொன்னானே, அது உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ சொல்லி ஒரு 2 மாதம் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏற்பட்டது பிரேக் டவுனுக்கு முதல்லையே 2 மாதமாக ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது அதுக்குள்ளே, அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. அப்போ ஆறுதலாக இருப்பீங்க. உங்களுக்கு கண்ணு கணக்கு மன கணக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணி பார்த்தா இந்த ப்ராப்ளத்தை அப்ஜெக்டிவாக பார்க்கலாம். எப்போ ஏற்பட்டிருக்கு, அப்புறம் எப்படி இவன் வந்தான் அதனால தான் உடஞ்சி போச்சுன்னு சொல்லக்கூடிய யார் மேலேயும் பழி போடாத மாதிரி நீங்கள் அதை அடிமைக்கு சரிக்க முடியும். அதாவது யூ கேன் see the problem becomes objectively, நீங்கள் அப்படி தூரம் பார்க்குற மாதிரி கண்டுபிடிக்கலாம். 6வது, இன்னொன்று தெரியுங்களா, நீங்கள் கடவுளை நம்புறீங்களோ கடவுளை நம்பலையோ, அல்லது நீங்கள் பக்திமானோ அல்லது தெய்வ மனுஷனோ யாருனாலும் இந்த சமயத்தில் தான் நீங்கள் ப்ரே பண்ணணும். ப்ரே அபவுட் த ப்ராப்ளம். பிலீவ் God will help you solve. Affirm God will flash. அது வேற ஒரு வெளிச்சத்தை காமிப்பார், அது ஒரு தெளிவை காமிப்பார், அதுக்குரிய ஆளுகளை கொண்டு வருவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, நான் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன், திங்க் பாசிட்டிவ்லி, கால்குலேட் எவ்ரிதிங் பாசிட்டிவ்லி, நிஜமாக நடக்கும் என்று செய்யுங்கள். மாறி சொல்லாதீர்கள், மறுத்து சொல்லாதீர்கள், வெறுத்து சொல்லாதீர்கள். ஏதோ ஒரு நல்ல காரியம் வரும் என்று செய்யுங்கள். illuminate your idea. உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஒரு வெளிச்சம் வரும்படியாக நீங்கள் அமைதியாயிருங்கள். கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுளிடத்திலே எதிர்பாருங்கள். கடவுள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட இருக்கிறார். நம்ம தான் பார்த்தோமே, எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் எவ்ரி சொல்யூஷன். ட்ரஸ்ட் த ஃபேக்கல்டி ஆஃப் இன்சைட். உங்களுடைய நுண் அறிவுக்கு கட்டாயம் வரும். உங்கள் மனதுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் இருக்குது, இது இப்படி போயிருக்கும், அப்படி வந்திருப்பாரோ என்கிற இன்ட்யூஷன் இருக்கு பாருங்க, அதை சிமுலேட் பண்ணுங்கள். நெகட்டிவாக பண்ணாதீங்க, பாசிட்டிவாக பண்ணுங்கள். என் ப்ரேயர் அதான் சொல்கிறாரு, பாசிட்டிவ்லி யூ ப்ரே, God will show, God will clarify, God will strengthen, God will open up. அந்த இன்சைட்டை எதிர்பாருங்க. இங்கே நான் ஒரு பாதிரியார், அந்த மனப்பான்மையிலையும் சொல்லுகிறேன். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், அந்த ஒரு ஆட்டிடியூட்லையும் நான் சொல்கிறேன். கோ டு சர்ச். உங்கள் பக்கத்து வீட்லையா உங்கள் தெருவிலையா, கோ டு த சர்ச். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ப்ராப்ளத்தை கடவுள் தான் எனக்கு கதவு திறக்கணும், அவர் கையில் தான் சாவி இருக்கேன்னு போங்க. உங்கள் டியூன் உங்கள் மூடை மாற்றும். ஏன்னா நீங்கள் கடவுள் இடத்துல முழங்கால் போடுறீங்க. முட்டி போடுறான்னு சொல்லாதீங்க. முழங்கால் என்பது நீங்கள் தாழ்ந்து கடவுளை தேடுகிறீர்கள். கடவுளை தேடுகிற உங்களுக்கு அவர் சமீபமாய் வருவார். ஐயோ தேங்காய் கொண்டு போகலையே, வாழைப்பழம் வாங்கலையே, அங்கே சாம்பிராணி கொண்டு போகலையே, அங்கே பூசாரி இல்லையே நினைக்காதீங்க.
கடவுள் தான் கோயிலில் இருப்பார், கடவுள் தான் உங்களை சந்திக்கணும். அவரே கூட வருவார். நான் அநேக முறை என்னுடைய தனிமையிலே, கவலையிலே, என்னுடைய சிக்கல்களிலே, இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை செய்கிறோமே, எனக்கு யாரும் ஒரு ஆளை கூட்டி வரலையே என்று நினைப்பேன். அங்கே ஒருத்தர் வந்தார்னா, சார் நான் இங்கே உட்காட்டுவோம் சார், நான் சீட்டை கேட்பார், வாங்க உட்காருங்க என்றால், ஒருவேளை அவர் தேவதூதனாக இருக்கலாம். அவர் என்னிடத்தில் ஒன்றும் பேசுகிறதில்ல, நான் மட்டும் தான் பேசியிருக்கேன். சார் ரொம்ப தூரமாக போகிறீங்களா சார்? எங்கே போகிற கேட்க மாட்டார். ரொம்ப தொலைவாக போகிறீங்களா சார்? இங்கே தான் சிட்டிக்கு தான் போகிறேன் என்று நான் பெங்களூர் போகிறேன் என்று சொல்லுவேன். அங்கே ஏன் சார் உங்கள் சொந்தக்காரங்க கேட்கங்களா, எதுவும் ஆஃபீஸாக போகிறீங்களா என்ன கேட்டால், இல்லை நான் முதல்ல புக் பண்ணும்போது என்னுடைய நண்பன் என்னை வந்து பார்த்து கூட்டி போகிறேன்னு சொன்னார். ஆனால் நேற்று தான் தெரியும், அவர் ஒரு ஃபோன் அடித்து சொல்லுங்கள் நான் இருக்க மாட்டேன், அவர் எப்படியா மேனேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. ஃபோனில் தான் எனக்கு சொன்னாங்க. அதை நான் பிறப்பும்போது மனம் ரொம்ப பேதலிச்சிருச்சு, கவலை ஆயிடுச்சு, சிக்கலாயிடுச்சு என்று பேசினேன். சார் நான் இருக்கேன் சார், நான் உங்களை எங்கே கூட்டி போறேன்னு சொல்லுங்களோ கூட்டி போகிறேன் சார். நான் அப்புறம் சொன்னேன் இங்கே போனேன்னு. கவலைப்படாதீங்க சார், அங்கே தான் சார் நானும் போகிறேன், நான் உங்களை விட்டுட்டு நான் போகிறேன் சார். ஐயோ, என்ன ஒரு சால்வேஷன் பாருங்கள், எப்படி சொல்யூஷன் பாருங்கள். அது பேர் தான் யூ கோ டு த சர்ச். இப்போ நான் சர்ச்சுக்கே போக முடியாததுனால தான் முழங்காலில் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். முழங்கால் போட முடியாமல் வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே கடவுளே வந்து என் பக்கத்தில் உட்காந்து நானே கூட்டி போகிறேன்றாரு. அப்புறம் யார் எவருன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, சார் உங்களை கடவுள் தான் சார் கூட்டு வந்திருக்காருன்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் சார் கடவுள் மாதிரியே வந்திருக்கீங்க, தேவதூதனா அப்படின்னே. சார் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு நான் உதவி செய்யணும் ரொம்ப ஆவல் உடையவன் சார். கடவுள் உங்களுக்காக என்னை கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட காட் கான்ஷியன்ஸ், கடவுளுடைய மனச்சாட்சி உடையவர்களாக, கடவுளை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் கூடுகிறோம். அது யார் கூடினது? நான் தான். என் கான்ஷியன்ஸில் ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் காட் டு ஹெல்ப் மீ அண்ட் காட் ஹஸ் brought someone. அவர் என்ன விசுவாசமுடைய கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் அவர் கடவுள் மேல் விசுவாசம் உள்ளவர், தேவ மனுஷன். அவர் பேர் நாராயணன். பேரை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவனா இல்லையான்னு சொல்லாதீங்க. என் பேர் சுந்தரராஜன். ஆனால் இந்த கடவுள் ஆட்டிடியூடு, ஸ்பிரிச்சுவல் திங்கிங், ஸ்பிரிச்சுவல் டியூன், கிரியேட்டிவ் is a must. If you want to enjoy solution for problem, you must give it to God. உங்கள் கவலையெல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள், அவர் யாவற்றையும் தீர்த்து வைப்பார். God is carrying your burden. Come unto me, all you bear heavy burdens, I will carry it for you. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பு ஆறுதல் தருவேன். நான் உங்களுடைய பாரத்தை பாதியை சுமந்து கொள்வேன். இந்த பக்கத்தில் வண்டியில் ரெண்டு பக்கம் மாடு, மேக்கால்னு சொல்லுவாங்க, அல்லது நுகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் ஒரு ப்ராப்ளத்தை தூக்கிட்டு போனோம்னா லெகுவாயிடுமே. So keep God closer to you and God will bring himself to be with you. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் உத்தமம், உங்களுடைய மைண்டு, உங்களுடைய மனது, எல்லாவற்றையும் கடவுளிடத்தில் கொடுங்கள். கீப் யுவர் மைண்ட் அப்பான் ஹிம்.
Come to God. Keep your mind clean. Keep your mind pure. நீங்கள் அதை தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை கர்த்தருக்கு பிரியமாய் வையுங்கள். Keep your mind right. சரியான நோக்கிலும் சரியான திசையிலும் சரியான விசுவாசத்திலும் உத்தமத்திலும் வைத்திருங்கள். அப்பொழுது உங்களுக்கு சொல்யூஷனே, உங்களுடைய ப்ராப்ளத்துக்குரிய அத்தனை விடுதலையும் ஆன்சரையும் அதிலேயே கொண்டு வருவார். Those who keep your mind pure. உங்கள் மனதை தூய்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள், சுத்திகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பார். நீங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை தேடி அலையாதீர்கள். சொல்யூஷன் உங்களிடத்திலே இருக்கிறது. உங்களிடத்திலேயே அத்தனை ஆன்சர் இஸ் இன் யூ, வித் யூ, ஃபார் யூ, பிகாஸ் யூ சீக் காட். இத்துடன் முடித்துக் கொள்வோம். இன்னொரு அருமையான சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்து இப்படிப்பட்ட மேன்மையான வார்த்தைகளை வைத்துக்கொள்ள காத்திருக்கும்படி, தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்மை உண்டாகட்டும். வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.